வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா பீட்டா ப்ரீடிங் டே 3. வாங்க நாங்க வீடியோக்குள் போகலாம். போன வீடியோல நாம ஒரு பபிள் ஷீட் ஒன்று செட் பண்ணியிருந்தோம். அது போன வீடியோல நாம சொல்லியிருந்தோம் இதுக்கு கீழே தான் மேல் பபிள் நெஸ்ட்டை கட்டுன்னு சொல்லி நாம நினைச்சோம் மேல் ஒரு அளவுக்கு பபிள் நெஸ்ட்டை கட்டுன்னு. ஆனா நாம நினைச்சதை விட மேல் பபிள் நெஸ்ட்டை நிறையவே கட்டுச்சு. இப்போ உங்களுக்கு விளங்கும் ஃபீமேல் விட்டு இருக்கிறோம் என்று. இப்போதான் உங்களுடைய மெயின் ஜாப் ஸ்டார்ட் ஆகிறது. அதனால் நீங்கள் வீடியோ முழுவதாக பாருங்கள். அப்போதுதான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நீங்க ஃபீமேலை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா மேல் ஃபீமேலை அடிக்க சான்ஸ் இருக்கு. இப்படி அடிச்சாலும் நீங்க ஃபீமேலை வெளியே எடுக்காதீங்க. ஏன்னா அதுவும் ப்ரீடிங்ல ஒரு ஸ்டெப் தான். சம்டைம் ஃபீமேலுக்கு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஃபீமேலை வெளியே எடுக்க. நீங்க ஃபீமேலை ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்கூல் இல்லாட்டி ஆஃபீஸ் போயிருந்தீங்கன்னா உங்க மீன்ஸ் ஆக 90% சான்ஸ் இருக்கு. ஏன்னா மேல் ஃபீமேலை அடிக்கும். அப்ப ஃபீமேலை காப்பாற்ற யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க. முதல்ல நாம சொன்ன மாதிரி எந்த இம்பேக்டும் நடக்காட்டி உங்க ப்ரீடிங் சக்சஸ்ஃபுல் ஆகும். உங்க பேர் ஒன்னா பபிள் நெஸ்ட்டுக்கு கீழே ஜாயிண்ட் போட்டு முட்டை விடும். இந்த மாதிரி 5 to 10 டைம்ஸ் ஜாயிண்ட் போட்டு முட்டை விடுறத உங்களால பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபீமேலோட வயிற்றுல இருந்த முட்டை எல்லாம் முடிஞ்சிச்சுனா ஃபீமேல் பபிள் நெஸ்ட்ல இருக்கிற முட்டையை சாப்பிட போகும். அப்ப மேல் ஃபீமேலுக்கு அடிக்கும். அப்ப நீங்க ஃபீமேலை மெதுவா வெளியே எடுக்கணும். அப்படி நீங்க எடுக்கும்போது பபிள் நெஸ்ட் உடைஞ்சிச்சுன்னா முட்டை எல்லாம் உடையும். அப்படி முட்டை எல்லாம் உடையாம இருக்கிறதுக்கு ஹைட்ரில்லா ஒரு ஃபாக்ஸ் டெயில் டேங்க் கீழே செட் பண்ணுங்க. இதோட டே 3 அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நம்ம சேனலோட பீட்டா ப்ரீடிங் பிளேலிஸ்ட்ல டே 4 இருக்கும். அடுத்து உங்களுக்கு என்ன ப்ரீடிங் வேண்டும் மறக்காம கமெண்ட் பண்ணவும்.